ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கடிவாளம் போட முடியாது. கடவுளுடைய வார்த்தையின் ஆற்றலை எவராலும் அடக்க இயலாது. விவிலியத்தை வாசிப்பதால் நாம் கிறிஸ்துவை மட்டும் அறிந்து கொள்வதில்லை. மாறாக அந்த விவிலியம் நம்மில், நம் வாழ்வில் மிகுந்த ஆற்றலோடு செயல்படும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த திருமடலிலே குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய வார்த்தையை எவராலும் அடக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு என்று நாம் நம்ப வேண்டும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் ஆற்றலால் நம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் ஆற்றலில் போதுமான அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையடிக்கப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம்.
நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரேனினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாக பகுத்து கூறும். பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலரை பாடல் பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே எம் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டப்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 வசனங்கள் 28 முதல் 34 வரை. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அன்னை தெரேசா ஏழ்மையிலே பசியிலே வாடிக்கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் அரிசியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போனார். தான் தந்த அந்த அரிசியை அவ்வீட்டின் தாய் பெற்றுக்கொண்டு
மிக வேகமாக வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்றார். சிறிது நேரத்திலே திரும்பி வருகிறார். அன்னை தெரேசா கேட்டார், எங்கே சென்றாய், என்ன செய்தாய்? அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், அடுத்த வீட்டிலும் அந்த குடும்பம் பல நாட்களாக பசியோடு இருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த அந்த அரிசியை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, அன்பு என்கின்ற வார்த்தைக்கு இன்றைய வர்த்தக விளம்பர உலகம் தருகிற அர்த்தங்கள் நமக்கு வேதனையை தருகின்றன. அன்பு என்கின்ற அந்த வார்த்தை எந்த மொழியில் இருந்தாலும் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் விவிலியத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே, அன்பு என்கின்ற வார்த்தைக்கு உடன்படிக்கை பிரமாணிக்கம் என்கின்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது இறைவன் காட்டுகிற வழியில் நடப்பது, இறைவனின் கட்டளைகளை கடைபிடிப்பது, இறைவனின் குரலுக்கு செவிமடுப்பது, இறைவனுக்கு பணிவிடை செய்வது. இதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு தந்த ஒரு அர்த்தம். இன்றைய நற்செய்தி இயேசுவின் அறிவுத்திறனை கண்டு வியந்து ஒரு மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்வியோடு ஆரம்பமாகிறது. இந்த பகுதியானது மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு நற்செய்திகளிலே இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் மார்க்கு நற்செய்தியிலே இயேசு மற்றவர்களுக்கு பதிலளித்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது? இவ்வாறு கேட்பதற்கு என்ன காரணம் என்றால், கடவுள் தந்த 10 கட்டளைகளை இந்த மறைநூல் அறிஞர்கள் சிறு சிறு கட்டளைகளாக, ஏறக்குறைய 613 கட்டளைகளாக அவர்கள் சேர்த்து வைத்தார்கள், விரிவுபடுத்துகிறார்கள். இல்லை, 365 கட்டளைகள் நாம் எதை செய்யக்கூடாது என்பதையும், 248 கட்டளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றன. எனவே இந்த மறைநூல் அறிஞர் உண்மையை தேடுகிறார் என்று உணர்ந்த காரணத்தால் இயேசு இந்த மறைநூல் அறிஞருக்கு 3 கட்டளைகளை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 2 கட்டளைகள் தானே. உண்மைதான். இறை அன்பு என்கின்ற முதல் கட்டளை, பிறர் அன்பு என்கின்ற 2வது கட்டளை. இந்த 2வது கட்டளையிலே இன்னொரு அன்பு ஒளிந்திருக்கிறது. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆக நாம் நம்மை அன்பு செய்தால்தான் பிறரை அன்பு செய்ய முடியும். நாம் பிறரை அன்பு செய்தால்தான் கடவுளையும் அன்பு செய்ய முடியும். இந்த தன் அன்பு என்கின்ற அடித்தளம் இல்லை என்றால் பிறர் அன்பு, இறை அன்பு என்கின்ற இந்த கோபுரங்களை, கோட்டைகளை நம்மால் எழுப்ப இயலாது. கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம். முழு அறிவோடும், ஆற்றலோடும், ஆன்மாவோடும், உள்ளத்தோடும் அன்பு செய்ய வேண்டும். முழுமையாக நம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இணைத்து இறைவனை அன்பு செய்ய வேண்டும். உடன் வாழ்வோரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆங்கில கவிஞர் G.K. செஸ்டர்டன் என்பவர் சொல்வார், 2 பேரை அன்பு செய்ய வேண்டும் என விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று நமக்கு அடுத்திருப்பவரை, இன்னொன்று நம் பகைவரை. விவிலியம் அவ்வாறு சொல்ல காரணம் என்னவென்றால், இந்த 2ம் பெரும்பாலும் 2 நபர்கள் அல்ல, ஒரே நபர்தான். நமக்கு அடுத்திருப்பவர் தான் நமக்கு பகைவராக இருக்கிறார். நம் வீட்டில் இருப்பவர்கள் தான் நமக்கு ஒருவேளை பகைவர்களாக இருப்பார்கள். எனவே நம்மை அன்பு செய்வது போல நம்மை நாமே நம்மை வெறுப்பதில்லை. அதுபோல பிறரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் சொன்னார், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் என்னால் அன்பு செய்ய முடியும், ஆனால் எனக்கு கடினமானது என் பக்கத்து வீட்டில் இருப்போரை அன்பு செய்வது. நம்மை அன்பு செய்வது போல, இறைவனை அன்பு செய்வது போல
பிறரையும் அன்பு செய்து வாழ்வோம். ஆமென். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாவரனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது இப்படி இல்லாமல் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பரிவரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை தருளால் தூய்மைப்படுத்த நாங்கள் கொண்டாடும் மறு நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தை, மன்பார்ந்த மகனே கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் அழைத்து அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அழைக்கிறேன். அவர் தூய ஆவியார் உடனெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவியை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஆகவே உடைய ஆவியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை நம் சீடர்களுக்கு அடித்து இயேசு கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கும் அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சி வழியாக உம்முடைய அருளை இறைஞ்சுகின்ற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவன செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்தும் வரமரண உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் நேசம கற்றுத் தந்தது போல நம் தேவைகளுக்காக நம்பிக்கையுடன் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதரிடத்தில் மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மையும் பிறரையும் இறைவனை அன்பு செய்ய அழைப்பு விடுக்கிறார். இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகன் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி